இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மணிவாசகப் பெருமான் எழுதிய திருப்பொற்சுன்னம் 13-14 பாடல். திருவாசகத்திலே அமைந்திருக்கக்கூடியது. இறைவனுக்கு திருமுழுக்கு ஆட்டுவதற்கு தேவையான மணப்பொடியை இடித்தல் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். இன்றைக்கி நாம் அந்த 13வது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய தத்துவ கருத்துகள் இருக்கின்றன. ஆனாலும் அதிகமாக போகாமல் அப்படியே கடந்து போயிட்டு திரும்ப ஒரு முறை விளக்கமாக நம்ம கொடுக்கும்போது அதை பற்றி கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அந்த பாடலை நாம் கேட்கலாம். மின்னிடை செந்துவர் வாய் கருங்கண் வெண்ணகை பண்ணமா மொழியீர் என்னுடையார் அமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகட்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நல்லீர் பொற்றிரு சுன்னம் இடித்து நாமே என்று சொல்கிறார். பெண்களினுடைய இடை எப்படி இருக்கிறதாம்? மின்னலை போல இருக்கிறதாம். அந்த மின்னலை போல இடையுடைய பெண்கள் சிவந்த வாயை உடையவர்கள். லிப்ஸ்டிக் போடாமையே அந்த காலத்தில் உதடுகள் சிவந்திருந்திருக்கின்றன. கருங்கண், அந்த கண்களில் கருமையான கண், வெண்ணகை, எந்த கள்ளங்கபடமும் இல்லாத சிரிப்பு. அப்போ பாருங்க, நுண்ணிய மெல்லிய இடைகளை உடைய பெண்கள், பவளம் மாதிரி சிவந்த இதழ்களை உடைய வாய், வண்டு இருப்பது போல கரிய மணிகளை உடைய விழிகள், வெண்முத்து போல இருக்கக்கூடிய பற்களை உடைய பெண்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார். நல்ல அணிகலன்களை பூண்ட மார்பினை உடைய மங்கை நல்ல பெண்களே, என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான். அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, என்னை அடிமையாக்கி என்ன பண்ணுறாரு இறைவன், இறைப்பணியில் முறையுற என்னை அதில் நிலை பெற வைக்கக்கூடிய என் அமுதன் அவன். என்னை அவன் குருவாக தானே அடிமையாக்கினான். அடிமையாக்கி முழுக்க முழுக்க இறைவனுக்கே நான் ஆளாவதாக செய்தான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த அமுதன் அவன்தான், அமுதமே அவன்தான். அவனை படித்தாலும் கேட்டாலும் பார்த்தாலும் அவனை நினைத்தாலும் தேவாமிர்தத்தை உண்டவர்கள் எப்படி அழியா நிலை பெறுகிறார்களோ அத்தகைய நிலையை சிவபெருமான் தரவல்லவன். அப்படிப்பட்ட அமுதனை நம்மையெல்லாம் நல்ல வழியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய நம்முடைய தந்தை அவன். தவறான பாதையில் செல்லாமல் நல்ல பாதையில் அழைத்து செல்லக்கூடிய நம்முடைய தந்தை அவன். இமவான் இருக்கான்ல, இமவான் மகள். இமவான் அப்படிங்கிறது மலை அரசன். அவனோட மகளுக்கு சிவபெருமான் கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அந்த மகா சக்திக்கு மகனாகவும் சிவபெருமானே இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார், தமையனாகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்படி முழு முதல் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாளுக்கு கணவனாக இருக்கிறான், தமையனாக இருக்கிறான், மகனாக இருக்கிறான், தந்தையாக இருக்கிறான், எல்லாருக்குமே இருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளுக்கு நாம் பொற்சுன்னம் பாடி இடிப்போம் வாருங்கள் அப்படின்னு அவர் அழைக்கிறார். இது எப்படி அப்படின்னா, ஒரு பாடல் திருக்கோவையாரில் அவர் குறிப்பிடுறாரு. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெருதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமே என்று அவர் இன்னொரு பாடல்களில் இந்த கருத்தை குறிப்பிடுறாரு. அடுத்தது, சங்கம் அரற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ்குழல் சூழ் மாலையாட செங்கனி வாய் இதழும் துடிப்ப செய்யிழையீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அரா இசைக்கும் கற்றைச் சடைமுடியான் கழற்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிரு சுன்னம் இடித்து நாமே
அப்படிங்கிறாரு. சங்கம் அறற்ற அப்படின்னா கைகளிலே வளையல்கள் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் உலக்கையை எடுத்து இடிக்கும்போது அந்த வளையல்கள் சத்தம் போடுகின்றன. சிலம்பு ஒலிப்ப கால்களை மாற்றி மாற்றி நின்று ஆடும்போது அந்த கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் ஒலிக்கின்றன. தாழ்குழல் சூழ் தரு மாலையாட, இந்த தாழ்ந்து தொங்கக்கூடிய இந்த நீண்ட கூந்தலிலே பூக்களை சுற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த பூக்கள் ஆகிய மாலைகள் ஆடுகின்றன. செங்கனி வாய் இதழும் துடிப்ப, சிவந்த கனிகளை போன்ற அப்படின்னா அவங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாமே இனிமை தரும் பழங்களை போன்ற பேச்சு. பழங்கள் எப்படி உடலுக்கு நல்லது செய்கிறதோ அதுபோல் அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பேச்சை பேசக்கூடிய அந்த பெண்களின் இதழ்கள் துடிக்கும்படி செய்யிழையீர். நீங்கள் என்ன பண்ணுங்க, சிவலோகம் பாடி சிவபெருமானை பற்றி பாடுங்க, அவனுடைய சிறப்பை பற்றி பாடுங்க. அப்படி நீங்கள் பாடி அந்த ஒலியினால் அப்படி நீங்கள் பாடுறீங்கல்ல, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கங்கை இறைப்ப கங்கை ஒலிக்கும், அரா இசைக்கும், பாம்பும் அந்த இடத்துல இசைக்கும், கற்றை சடைமுடியான் கழலுக்கு அப்படி சடைமுடிகளை கற்றையாக வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய கழலை பாடி பொங்கிய காதலில் கொங்கை பொங்க, அப்படியே பொங்கி அந்த காதலில் மகிழ்ச்சியிலே மார்பகங்கள் எல்லாம் பொங்கும்படி நாம் பொன்னை போன்ற சுண்ணத்தை இடிப்போம் வாருங்கள் என்று பெண்களை பார்த்து அவர் அழைக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் அழைக்கிறார். நமசிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன் வாழ்க.